அடிக்குது. அம்மா அம்மா என்ன அனுஷ்கா அம்மா இது வேணுமா? இல்லம்மா எது வேணாம். எங்க இந்த அழுகுஞ்சி அழவே காணோம். அவ எங்க குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்காளா யாருக்கு தெரியும்? அத சொல்லு. நேத்து அப்பாவே இந்த பேச்சு பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அப்பா தானே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பாவை இவ படுத்தின அவமானத்துக்கு இந்த ஜென்மத்துல அந்த டாக்டருக்கு கட்டியே வைக்க மாட்டார் அனுஷ்காமா. இவளுக்குலாம் அப்படித்தாம நடக்கணும். இந்த டாக்டரை லவ் பண்றேன்னு என்ன ஆட்ட ஆடுனா நம்ம கிட்ட என்ன பேச்சு பேசினாவ? இதோ வரா பாருமா. ஆமா அனுஷ்காமா, கையில வேற என்னமோ வச்சிருக்கா. இவளுக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இருக்கான்னு பாரு. ஏ மலரு. சித்தி இங்க வாடி. சித்தி இவ்வளவு நேரம் எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? எங்கேயும் போல சித்தி. எங்கேயும் போலையா? எங்கேயும் போகாம கையில என்ன டப்பா வேற இருக்கு? ஒண்ணும் இல்ல. அத வாங்கி என்னன்னு பாரு. குடுறி அத. தரமாட்டேன். இது எனக்காக ஆசாசியா ஒருத்தர் வாங்கி கொடுத்தது. குடுறீனா? இத பாரு அனுஷ்காமா என்ன இருக்குன்னு. புடவை. புடவைமா? ஏய் யாரு வாங்கி கொடுத்தா அந்த புடவை? டாக்டர் தான் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டாக்டர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து சொல்லுவேன். பின்ன டாக்டர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். என்னடி வர வர வாயெல்லாம் கூடுது. அப்பாவை கூப்பிடுமா நீ? எங்க எங்க? என்ன எதுக்காக அந்த கத்திக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, நான் கத்துற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். உங்க மக என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? என்ன பண்ணுச்சு? நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? இந்த டாக்டரை கல்யாணம் பண்ணா என் வீட்டுக்கு வரக்கூடாது, வைக்க கூடாது, என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களே. உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பையன் கூட பழகி இங்க பாருங்க சேலை வாங்கிட்டு வந்திருக்கா. சேலை. என்னது சேலையா? ஆமாப்பா, இங்க பாருங்க. இவளுக்கு உங்க மேல பாசமே இல்லப்பா. எவ்வளவு இது இருந்தா நீங்க வேணான்னு சொன்ன ஒரு ஆள் கிட்ட சேலைய வாங்கிக்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்திருப்பா. எங்க குடு பாப்போம். இந்தாங்க நீங்களே பாருங்க. இன்னைக்கு நீங்க கேக்குற கேள்வியில நாக்க புடிங்கிட்டு வா சாகணும். என்ன மலர் இது? அப்பா நல்லா இருக்கா? பாத்தீங்களா எவ்வளவு திமிரு இருந்தா உங்ககிட்டயே அப்பா நல்லா இருக்காப்பான்னு கேக்குறா. செகுலையே 2 விடுங்க அவளை. எவ்வளவு அது? 30,000பா. என்னது 30,000மா? ஒண்ணும் இல்லாத சிரிக்கிக்கு இந்த டாக்டர் எடுவட்டவைய 30,000க்கு சேலை எடுத்து கொடுப்பியா? பாருங்க, இந்த எடுவட்டவைய இவளுக்கு 30,000க்கு சேலை எடுத்து கொடுத்து மயக்கி வச்சிருக்கியா? என்னன்னு நீங்களே கேளுங்க. நல்லா இருக்குதா சேலை. நான் கூட இப்படி எல்லாம் எடுத்து கொடுத்ததுல உனக்கு. அவரு காஞ்சிபுரத்துக்கு கேம்புக்கு போனாராம்பா. அதனால எனக்காக அந்த சேலை எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன இந்த மனுஷன் நேத்து அந்த பேச்சு பேசினாரு, நிக்கிறமா வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறாரு. என்னங்க பேசாம இருக்கீங்க? என்ன செய்ய சொல்ற? அப்பா என்னப்பா அப்படி பேசுறீங்க? உங்க பேச்ச மதிக்காம அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வந்திருக்கா, சேலை வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்னடா கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்க? அவ கட்டிக்க போறவங்கிட்ட அவ வாங்கிட்டு வந்திருக்கா. அதனால உங்களுக்கு என்ன செய்யுது? என்ன சொன்னீங்க? அவ கட்டிக்க போறவங்கிட்ட அவ வாங்கிட்டு வந்திருக்காளா? அப்ப நேத்து அந்த பேச்ச பேசுனீங்களே, என்ன பண்ணணும்ன்ற அதுக்கு? சித்தி நேத்து அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. என்னது நேத்து சம்மதம் சொல்லிட்டாரா? என்னையா மனுஷன் பகல்ல ஒரு பேச்சு நைட் ஒரு பேச்சு. அது எப்படியா? நேத்து தானே அந்த போலீஸ்காரன் முன்னாடி அவமானப்படுத்தினா, அதுக்குள்ள எப்படி இன்னைக்கு சம்மதம் சொன்ன? அதெல்லாம் அப்படித்தான். எனக்கு என் மக சந்தோஷம் தான் முக்கியம். சீ வாய மூடியா. கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்ல உனக்கு. நீ எல்லாம் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சித்தி என்னடி? என்ன என்ன மலரே? அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு சொன்னோன்னே கூடி பேச்சோ? என்ன இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனமா அந்த பேச்சு பேசுனையா? என் மகளுக்கு அப்படி பாப்பேன் இப்படி பாப்பேன், ஆனா உனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு இப்ப நம்ம சம்மதம் சொல்லிட்டு வந்து நிக்கிறியே, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. பாத்தியா என் பிள்ளைய எந்த அளவுக்கு விரும்பி இருந்தா அவ நினைப்புல. இங்க பாரு 30,000க்கு புடவை எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆமா, இந்த கேடு கட்டவளுக்கு 30,000 புடவை ஒண்ணுதான் கேடு. வாய மூடிட்டு போயிரு. அதானே அம்மா சொல்றது சரிதானே. 30,000 சேலை கட்டுற அளவுக்கு இவ ஒண்ணும் தகுதியானவ கிடையாது. அந்த சேலையை அவ கையில இருந்து வாங்கு. விடுங்க சித்தி. இந்த அனுஷ்காமா. ஏய் என்னடி பண்ற? அம்மா இந்த சேலை எப்படி இருக்கு? 30,000 சேலை எப்படா இருக்கு? உனக்கு நல்லா பொருத்தமா தான் இருக்கு. சித்தி அது எனக்காக வாங்கி கொடுத்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சேலையும் நல்ல டிசைனா இருக்கு.
அந்த டாக்டருக்கு நல்ல ரசனைதாம்மா. ஆமா அனுஷ்காமா. மா, இந்த சேலைய நான் வச்சுக்கிறேம்மா. உனக்கு அறிவு இருக்கா என்ன? ஏன் ஏன் இப்ப கொந்தளிச்சிட்டு வரீரு? உனக்கும் உன் மகனுக்கும் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏன் ஏன் எத்தனை நாள் பொம்பளையா இல்லையான்னு உனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு மலரு, இத்தனை நாள் இவங்கிட்ட இருந்து காப்பாத்த நான் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் உன் புருஷ வீட்டுக்கு நீ போற. இதுக்கப்புறம் வர பிரச்சனைய நீ தான் பாத்துக்கணும். உனக்காக பேச நான் வர முடியாது. இவ்வளவு நாள் நீ கோழையா இருந்துட்ட, ஆனா இதுக்கப்புறமும் கோழையா இருக்க கூடாது. தைரியம் இருந்தா உங்க மகளை என்கிட்ட வந்து இந்த சேலைய வாங்க சொல்லுங்க பாப்போம். போ மலரு, போய் வாங்கிட்டு வா. அது உன்னோட வருங்கால புருஷன் உனக்கு முத வாங்கி கொடுத்தது. இதை நீ இழந்துடக்கூடாது மலரு. இதை மட்டும் நீ விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, அந்த டாக்டரையே விட்டு கொடுத்ததுக்கு அர்த்தம். என்ன பாக்குற? வந்து வாங்கிடுவ நீ. வாடி, தைரியமான ஆளா இருந்தா வந்து வாங்க பாப்போம். போ மலரு. அப்பா, போன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு கையில இருக்கத நீ வாங்க வருவ? ஏய், கைய விடுறி. ஒழுங்கா என் புடவையே வாங்கி கொடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே நீ இப்படி பேசுவ? என்கிட்ட வாங்கின அடி உதையெல்லாம் மறந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஒழுங்கா என் சேலைய வாங்கி கொடுத்துருங்க. அது என்னோடது. எனக்காக என் புருஷே வாங்கி கொடுத்தது. என்னது புருஷனா? இப்ப என்ன அவன் கழுத்துல தாலியா கட்டிட்டியா? கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். வாங்கி தர முடியாது. என்னடி பண்ணுவ? என் மக ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைச்சே தீரும். அதுக்கு உங்க மக ஆசைப்பட்டதை நீங்க வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்க கூடாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவ? இதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்படணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு எங்க அப்பா இருக்காரு. ஏண்டி, கூடிய சீக்கிரத்துல இன்னொருத்த வீட்டுக்கு போறேன்ற ஆணவத்துல பேசுறியா? அது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருந்துச்சு இத்தனை நாளா. என்ன மலரே, பேச்செல்லாம் தினசா இருக்கு. போமா, போய் சேலையை வாங்கிட்டு வா. இன்னொரு அடி எடுத்து வச்ச என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நானும் அடிக்க கூடாது, பொறுமையா போகணும்னு பார்த்தா என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? மலரு, போய் சேலையை வாங்கிட்டு வா. நடத்தா போலாம். சரிப்பா. என்னமா நடக்குதுங்க? பாத்தியாடி இந்த மனுஷன் பண்ண வேலைய? இத்தனை நமக்கு அடங்கி உடங்கி திரியறவ இன்னைக்கு பாரு எவ்வளவு தைரியமா பேசுறானு. அதுவும் நம்மளை எதிர்த்து. நடக்க கூடாது அனுஷ்காமா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இவன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் போடுறானா, கல்யாணம் மட்டும் முடிஞ்சிச்சு நம்மள இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்க மாட்டா. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். டாக்டரை கட்டிக்கிற போறேன்ற திமிர்ல எப்படி ஆடுறான்னு பாரு. இந்த ஜென்மத்துல அவளுக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் மாமி தூங்குறப்ப கூட எவ்வளவு அழகா இருக்கு. மாமா, மாமா. யாரது டிஸ்டர்ப் பண்றது? பேசாம அங்கிட்டு போங்க. மாமா எந்திரிங்க மாமா, நான் தான் சத்யா வந்திருக்கேன். நீ என்ன ஊரு போல? போலையே. எப்ப கிளம்புவ? கிளம்புறதெல்லாம் இல்ல, இனிமே இங்கதான். என்ன சொல்ற? இங்கதானா? இங்கதான். ஒரு வயசு பையன் இருக்க வீட்டுல ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்க கூடாது. ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு. என்னமோ இந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும் தான் இருக்க மாதிரி பேசுற. அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க. அத்தையும் மாமாவும் இருப்பாங்க, ஆனா நீ இங்க இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாது. ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு. நீ கிளம்பு, நானே உன்ன ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விட்டு வரேன். முடியாது. நீ மட்டும் இப்ப கிளம்பல. ஏன் கிளம்பணும்? அத்தை, அத்தை. ஏய் எதுக்குடி இப்ப அம்மாவை கூப்பிடுற? அவங்களே வந்து நீ ஆயத்த சொல்லட்டும். நம்ம ஆயத்த சத்தியா. இவ கோபப்பட்டா எங்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு கால் கேட்குமா தெரியல. இத்தனை நேரம் நான் கத்துனா கூட என்னடான்னு கேட்க மாட்டீங்க. என்னடா பிரச்சனை இப்ப உனக்கு? இவ எதுக்கு இங்க இருக்கா? அவ என் மருமக. அவ என் வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? பாருங்க அத்தை, நான் மாமாவுக்காக ஆசாசியா டீ போட்டு எடுத்துட்டு வந்தா எனக்கு கத்துன்னு கத்துறாரு. உன்ன நான் கேட்டேனா? எனக்கு டீ போட்டு கொண்டு வான்னு நான் கேட்டேனா என்ன? நீங்க கேட்காட்டியும் உங்களுக்காக செய்யறது என்னோட உரிமை. நான் ஒன்னும் உங்கள மாதிரி இல்ல. மத்தவங்க மேல பாசம் இல்லாமலாம் நான் இருக்கவே மாட்டேன். ஏண்டா எடுவட்ட வேலை பாரு, பிள்ளை எப்படி அழுகுதுன்னு. ஆமாமா, சின்ன பாப்பா மடியில தூக்கி வச்சு கொஞ்சுங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவ சின்ன பிள்ளை தான்டா. ஆமாமா, சின்ன பிள்ளைக்கு தக்கன வேலையை பாக்குறாளா என்ன அவ? ஏண்டா என் மருமகளுக்கு என்ன குறைச்ச? அவளையே இந்த விரட்டுற நீ. ஏமா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு வயசு பையன், கல்யாணம் ஆகாத பையன், இந்த வீட்டுல இருக்கேன். இவளும் இந்த வீட்டுல இருந்தா போற வரவங்க என்னை பத்தி என்ன பேசுவாங்க? யாரு என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லடா. பேசுறவங்களா என்கிட்ட வந்து பேச சொல்லு, நான் பாத்துக்கிறேன்.
ஆமா ஆமா, உங்ககிட்ட வந்து மெனக்கிட்டு நான் பேச சொல்றேன். எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். மாமா போமான்னு காலங்காத்தால வந்து எழுப்பி விட்டுட்டான். உனக்காக பிள்ளை ஆசாசியா காப்பி போட்டு கொண்டு வந்து எழுப்புச்சு பத்தியா? அந்த பிள்ளைய சொல்லணும்டா. எழுப்பாதீங்கன்று என்னை எதுக்கு எழுப்புறீங்க? நீங்க காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்து எழுப்புனா நான் எந்திரிக்க மாட்டேனா என்ன? முடியாதுப்பா, எனக்கு வயசாயிருச்சு. மேலையும் கீழையும் என்னால ஏறி இறங்க முடியாது. ஏம்மா அப்படி போய் சொல்றீங்க? இப்ப அவ கூப்பிட்டோன்னே எப்படி ஏறி வந்தீங்க? இங்க பாருங்க, இவளை இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப சொல்லுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஸ்டேஷன்ல இருந்து வர்றப்ப வந்து வீட்டுல இருக்க கூடாது. முடியாதுடா. என்னடா செய்வ? அப்பா அப்பா கூப்பிடுற உங்க அப்பாங்க. நானே என்னான்னு கேக்குறேன். என்னடா என்னடா பிரச்சனை? காலங்காத்தாலேயே இத்தனை நாள் இந்த வீடு எவ்வளவு அமைதியா இருந்துச்சு பாருங்க. ஒரு நாள் தான் இருக்கா, இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைன்னு பாருங்க. அப்ப நான் என்ன பிரச்சனையா பண்றேன்? அதானே, அந்த பிள்ளையோட அப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ தான் அப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா என்னன்னு நீங்க கேட்க மாட்டீங்களாப்பா அதெல்லாம்? என்னன்னு கேப்பீங்க? ஐயோ இல்லம்மா தாயே, நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். நீ ஆச்சும் உன் மகன் ஆச்சும் உன் மருமகளாச்சு, என்ன ஆளை விட்டுரு. அப்பா சொல்லுடா அப்பா, சொல்லுடா என்னன்னு. இந்த வீட்டுல என்ன நிம்மதியா இருக்க விட்டுறாதீங்க. ஆமாடா, நீ எவ்வளையோ பார்த்துட்டு அவளை தான் கட்டிக்கிருவேன்னு இஷ்டத்துக்கு ஆடு நம்மள பேசத்தான் செய்வேன். அதையே இப்ப இழுக்குறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சே. முடியலடா, இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் எவ்வளையாச்சும் பார்த்துட்டு வந்து அவளைத்தான் கட்டுவேன் இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்ல, இந்த நிக்கிற பத்தியா, இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். பாப்போம் பாப்போம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவன் கிடைக்கியா, நாங்க இருக்கோம், நான் பாத்துக்கிறோம். என்னங்க? ஆமா ஆமா, நாங்க இருக்கோம் சத்தியா, கவலைப்படாத. விளையாட்டுக்கு பேசுறோன்னு நினைக்காதம்மா. நேத்து அவன் இருந்த இருப்புக்கு என்னென்ன பண்ணுவியான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆனா நீ வந்ததும் எப்படி சமாதானப்படுத்தினியோ அப்படி சமாதானப்படுத்திட்ட. அத்தை, நான் பேசாம ஊருக்கு கிளம்புறேன் அத்தை. உங்க மகனுக்கே நான் இருக்கிறது பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. நீ பார்த்தாலே அவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு. பிடிக்காத ஒருத்தர் கூட வாழ்க்கை நடத்த முடியாது அத்தை. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். மாமா எனக்கு டிக்கெட் போடுங்க மாமா. விடுமா, அவன் தான் என்னென்னத்தையோ பேசிட்டு போறியானா, அதுக்காக உன்னை போய் ஊருக்கு அனுப்பி வச்சிருவோமா என்ன? இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுக்கு நீ தான் மருமக. அதான் உங்க மாமாவே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன? இல்ல அத்தை, நான் பேசாத, பேசாம போன்னு சொன்னேன். ஏங்க எப்படிலாம் பண்றியா? நீங்க தாங்க அவங்கிட்ட எப்படியாச்சும் எடுத்து சொல்லணும். சொல்றேம்மா. பாப்போம் என்ன நடக்கும்னு. ஆனா சொல்றேன், சத்யா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா தாங்க இந்த வீடு கலகலன்னு இருக்கும். இதுவும் உண்மைதாம்மா. அவ பண்ற சுட்டித்தனம் விளையாட்டுத்தனம் எல்லாமே இந்த வீட்டுக்கு கரெக்டா இருக்கும். சுட்டித்தனம் சேட்டையா இருந்தாலும் அவ அவ வேலையை கரெக்டா செய்யறா, அதுவே எனக்கு பெரிய விஷயம். சரிம்மா, அவனுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். சரிங்க. சரிடாமா சரிடாமா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ, பிள்ளை வேற இவ்வளோ அவஸ்தைப்படுறாளே. ஒண்ணுமில்லடா ஒண்ணுமில்லடா, அம்மா பக்கத்துலயே இருக்கேன். ஐயோ, பிள்ளைக்கு வேற காய்ச்சல் எப்படி நெருப்பா இருக்கே. பேசாம போய் ஒரு ஊசி போட்டு வந்துட வேண்டியதான். இங்கதான் நான் 1000 ரூபாய் வச்சிருந்தேன். ஐயோ எங்க போச்சு? ஐயோ, வச்சிருந்த 1000 ரூபாய காணுமே. இப்ப நான் குழந்தைக்கு ஊசி போட என்ன பண்ணுவேன்? அத்தை அத்தை, என்ன அத்தை? பூ வித்த காசு இங்க ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? என்னது? பூ வித்த காசு 1000 ரூபாய் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன உன் காசு எடுத்துதான் சோறு தின்றனா என்ன? இல்ல அத்தை, பாத்தீங்களான்னு தான் கேட்டேன். என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல அத்தை, குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, ஊசி போட போகணும், அதுக்கு காசு இல்ல. அப்படி சொல்லுடி, குழந்தைக்கு ஊசி போட போகணும், காசு இல்லைன்னு சொல்லு. அது என்ன பூ வித்த காசு 1000 ரூபாய் வச்சிருந்தேன், பாத்தீங்களான்னு கேக்குற? நீ வச்சா தானடி அங்க இருக்கும். இல்ல அத்தை, நான் காசு வச்சிருந்தேன். நீ வச்சியோ வைக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. சரி அத்தை, குழந்தைக்கு ஊசி போடணும், ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுங்க அத்தை. 200 ரூபாயா? என்கிட்ட எந்த 200 ரூபாய் இருக்கு? 200 ரூபாவா இருந்தா நான் எப்படியோ எழுந்துட்டு போயிருவேனே. அத்தை, நீங்க காசு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், கொடுங்க அத்தை, நான் நாளைக்கே திருப்பி கொடுத்துட்றேன். அதான் இல்லைன்றேன்ல, 200 ரூபாய் இருந்தா என் பேத்திக்கு என்ன கொடுக்காமையா போறேன்? என்கிட்ட 200 ரூபாய் இல்ல. அப்ப வீட்டுல இருந்து ஒண்ணு கொண்டு வர துப்பு இல்ல, இதுக்கு 200 ரூபாய் நான் கொடுக்கணுமா?
நான் கேட்ட காசை கொண்டு வந்துட்டியா என்ன? ஆமா அம்மு, என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தா, அதை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்ல. சரியா குடு. இந்த அம்மு. என்னையா அது? நான் 2000 ரூபாய் கேட்டேன், நீ நம்ம 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்க. அம்மு அம்மு புரிஞ்சுக்க அம்மு. என்னையா அது? நீ 2000 ரூபாய் கொண்டு வருவேன்னு நம்பித்தானே நான் இருந்தேன். அம்மு அம்மு புரிஞ்சுக்க அம்மு. இருக்கிறத வச்சு பர்ச்சேஸ் பண்ணடி, நைட்டு எப்படியாச்சும் நான் கொண்டு வந்துடுறேன். சரியா, நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் கொண்டு வந்துரு. நான் உனக்காக நைட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். அட, இது நம்ம வசந்தி அக்கா வீட்டுக்காரு தானே? இங்க நின்று இந்த பொம்பளை கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்னமா பண்ணிட்டு போறாரு, எனக்கு என்ன? ஐயோ, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச பையன் வரியா? போ 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 அம்மு. சரியா, உன்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசலான்னு எவ்வளோ ஆசாசியா வந்து சே இப்படி விரட்டுறியே. போ அம்மு, அதான் நான் நைட்டு வருவேன்ல, அப்ப பாத்துக்கலாம். சரி, மறந்துடாம நைட்டு வந்துரு. அப்பா போயிட்டியாம்ப்பா, கொஞ்ச நேரம் நின்று நம்ம கிட்ட பேச விடுறாங்களா? பூங்குடியக்கா, பூங்குடியக்கா, வாமா வசந்தி. என்னாச்சுமா? பூங்குடியக்கா, என்னடா வசந்தி இப்படி கேக்குறாளேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்ன கேளுமா, என்கிட்ட கேட்க கூடாதா? என்னம்மா மெண்டு முழுங்குற, கேளு. பூங்குடியக்கா, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, என் மகளுக்கு உடம்பு சரியில்லக்கா, ரொம்ப காய்ச்சலா இருக்கு, ஊசி போடணும். ஒரு 200 ரூபா இருந்தா கொடுங்கக்கா. என்னம்மா சொல்ற, காய்ச்சலா இருக்கா? என்னம்மா அது இவ்வளவு காய்ச்சலா இருக்கு? இவ்வளவு நேரம் ஊசி போடாம என்னம்மா செஞ்ச? இல்லக்கா, டானிக்க கொடுத்தேன், சரியா போகும்னு நினைச்சேன், ஆனா விடவே மாட்டேங்குதுக்கா. என்னம்மா நீ இப்ப வர்ற காய்ச்சல்ல சாதாரணமா விடவே கூடாது, அது சின்ன பிள்ளை வேற, இவ்வளவு அசால்ட்டா வந்து சொல்றியே. என்னக்கா பண்றது, நான் ஒரு ஆள் வேலை பார்க்கறேன், புருஷன் வேலை பத்தி என்ன என்கிட்டயாக்க கொடுக்குறாரு. நேத்து கூட பாருங்க, பூ வித்து 1000 ரூபாய் வச்சிருந்தேன், இன்னைக்கு பார்த்தா அந்த 1000 ரூபாய காணோம். என் மாமியாட்ட கேட்டு அது 200 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்ருச்சுக்கா. அதான்க்கா உங்களை கேட்டு போலான்னு வந்தேன், இருந்தா கொடுங்கக்கா, நாளைக்கு கொடுத்துட்றேன். மாமியார என்ன மனுஷிடி, சின்ன பிள்ளைக்கு ஊசி போட காசு கொடுக்கறது கூட அவளுக்கு என்னதான் வருமா? காசு எல்லாமே தெரியுவா அவ? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானக்கா, காசு இருந்தாலும் வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்ற ஆளுகிட்ட நான் என்ன செய்ய முடியும்? சரி இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதாம்மா வசந்தி, இதுல 500 ரூபா இருக்கு, குழந்தைக்கு போய் ஊசிய போடுமா. ஐயோ அக்கா, எனக்கு 500 ரூபாலாம் வேணாம், 200 ரூபா போதுங்கா. 200 ரூபா எப்படிமா பத்தும்? மாத்திரை டானிக் எல்லாம் கொடுப்பாங்க, வாங்கணும்ல, இந்த வச்சுக்க. சரிக்கா, நாளைக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துட்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, நீ இருக்கிறப்ப கொடு. ரொம்ப நன்றிக்கா. பரவாயில்லம்மா, இந்த வாங்கிக்க. என்னம்மா வசந்தி அக்கா வந்துட்டு போறாங்க? ஒண்ணுமில்லையா, அவ மகனுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் ஊசி போட காசு வாங்கிட்டு போறா. வீட்டுல காசு வச்சிருந்தாலாமியா, அதை காணாம, அதான் 200 ரூபா இருந்தா கொடுங்கக்கா, நாளைக்கு தாரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போறா. என்னம்மா சொல்றீங்க? நீ எதுக்கு அப்ப கோவப்படுற? 500 ரூபா கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சு போயிருவோம்? இல்லம்மா, 500 ரூபா கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சு போயிருவோன்னு சொல்லல. இப்பதான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர வழியில அவங்க வீட்டுக்காரு அந்த அம்மா பொம்பளை கிட்ட 1000 ரூபா கொடுத்தாரு. என்னடா சொல்ற? ஆமாம்மா. அவெல்லாம் ஒரு மனுஷனா? என்னடா மனுஷவே, பெத்த பிள்ளைக்கு இங்க ஊசி போட காசு இல்லாம வச்சு தவச்சுக்கிட்டு இருக்கா. இவ வச்சிருந்த காசை தூக்கிட்டு போய் எவ்வளவு ஒரு சிறுக்கிக்கு குடுக்கறானே, இவெல்லாம் என்ன ஜென்மா? மா, இந்த ஆளை பாக்கத்துல எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வெட்டி போட்டுடலாமான் இருக்கு. இருக்கட்டும், இன்னொரு நாள் நான் பாக்காமையா போயிருவேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம விடவே மாட்டேன்டா. இந்த பிள்ளை இவனெல்லாம் கட்டிக்கிட்டு பாடுபடணும்னு இந்த கடவுள் தலையில எழுதி வச்சிருக்காரு பாரு. அதுவும் கொஞ்சி ஆள் வர்றது கூட தெரியாம கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்காருமா அந்த ஆளு. நீ பாத்துட்டியாடா? என்ன பண்றது, கரும ரோட்டு மேல நின்னு 2 இப்படி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஆளாடா? சீ, கொஞ்சம் கூட அசிங்கம்ன்றதே இல்ல. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க, புலி மணி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மணி அப்பாட்டி ஒருத்த வச்சிருப்பியான்னு. என்ன ஜென்மம் தாண்டா தெரியல. இதுக்கு மேல அவங்க ஆத்தா பெத்த பிள்ளைய தட்டி கேப்பா அப்படி இப்படின்றதுலாம் இல்ல. அவன் போன போக்குக்கு இவ்வளவு போய் தொலைறா. எத்தனை நாளைக்கு போறான்னு நானும் பாக்குறேன். என்ன பிரச்சனை? ஆத்தாளு மகனும் யாரையும் அடிக்க போற மணியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே? என்ன பண்றது, இந்த வசந்தி புருஷனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாவம் புள்ள, பெத்த பிள்ளைக்கு காய்ச்ச வந்து ஊசி போட காசு இல்லாம தவச்சுக்கிட்டு நிக்குது. இவன் போய் கூத்தியாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரியா? அவ என்ன இன்னைக்கு நேத்தா குடுக்குறியா? பல வருஷமா குடுத்துக்கிட்டு இருக்கியா? அவன் என்னடா போய் தலையாட்டுங்க, இந்த பிள்ளை வச்சிருக்க காசை கூட எடுத்துட்டு போய் குடுக்காட்டி என்னன்னு தான் நான் கேக்குறேன். அப்படி என்ன அவகிட்ட போய் மயங்கி கிடக்குறியா? அவதான் அப்படி மயக்கி வச்சிருக்காளே. பொம்பளை மயக்கினா ஆம்பளை மயங்கி தானே ஆகணும். குடுக்க போய் தானுங்க அவ விடாம வாங்கிட்டே இருக்கா. இருக்கட்டும், அவளை தெருவுல போறப்ப ஒரு நாள் அசிங்கப்படுத்தி விடல, அப்புறம் பாத்துக்கிறேன். ஒரு நல்ல பிள்ளைய வாழ்க்கைய சீரழிக்கிறாளே, இவெல்லாம் என்ன பொம்பளை? ஊருக்குள்ள சில பொம்பளைங்க அப்படித்தனமா இருக்காங்க. யாரு எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அவளை பேர பாரு, அம்மு கும்முன்னு ஒரு அரப்பாவளைய வர போட்டுக்கிற வெக்கம் இல்லாம.
அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்